புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் கூட்டம் ஒன்று அம்பாறை ஒலுவில் பகுதியில் நேற்று நடைபெற்றது. அம்பாறை ஒலுவில் பகுதியில் நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீம், பாராளுமன்ற உறுப்பினர்களான ஃபைசல் காசிம், எம் ஹாரிஸ் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம், முஸ்லிம் காங்கிரஸ் வெளியேற்றம், முஸ்லிம் காங்கிரஸ் இருந்தாலும் இந்த வாக்கு வராது என்று ஜனாதிபதிக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும். முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் நீதி அமைச்சராக வச்சுக்கிட்டு முஸ்லிம் காங்கிரசின் அத்தனை பேரும் தன்னோட இருந்தாலும் தனக்கு முஸ்லிம் வாக்குகள் கிடைக்கிறது அபூர்வத்திலும் அபூர்வம் என்பது தெரியாத விஷயம் அல்ல. எங்களுக்கு அரசியல் அந்தஸ்து என்பது முழுமையாக மறுக்கப்பட்டது. எங்களுடைய ஆட்சியில் இருக்கிற எந்த பிரதேசத்திலும் அரசியல் அதிகாரம் எங்களுடைய கைகளிலே இல்லை. அதனால் எங்களுடைய ஆதரவாளர்கள் இந்த ஆட்சியாளர்களை பற்றி, ஆட்சியாளர்களோடு முஸ்லிம் காங்கிரஸ் வைத்திருக்கிற உறவு நிரந்தரமாக இருக்க மாட்டாது, இருக்க தேவையில்லை என்கின்ற ஒரு உணர்வோடு தான் இருந்தார். விலகியது மிகப்பெரிய நிம்மதியாக எங்களுடைய போராளிகள் பார்க்கிறார்.